அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 167 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல பைரட் லீடர் கூட இவனுக்கு ஒரு சேலஞ்ச் இல்லையா? அந்த ஒரு சேலஞ்ச் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போ இங்க பைரட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுங்க என்ன சொல்றானுங்க, டே டைம் முடிஞ்சு போச்சுடா, எனக்கு தெரிஞ்ச அவன் லீடரை பிடிக்கல, நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்களை சுத்து போடுறானுங்க. இந்த ஜிஷாங் இருக்கான்ல, அவன் போய் தடுக்கிறான். வேணாண்டா சொன்னா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறான். பட் ஆனால் இந்த பைரட்ஸ் கேட்குற மாதிரி இல்லை. கரெக்டாக அந்த சமயத்தில் தங்சானோ கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே வர ஜிஷாங் பார்க்குறான். மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். பைரட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவனை சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. பாடுறா, அவன் நம்ம லீடரை பிடிக்கவே இல்லடா, நம்ம தான்டா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுகிறானுங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான், தங்சானை அடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக வரும்பொழுது இன்னொருத்தன் அவன் முகத்து மேலே கையை வச்சு ஓரமாக தள்ளி விட்டுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க லீடரோட குரல் கேட்குது. அவனுங்கள உத்து கேட்குறானுங்க, எங்கே குரல் கேட்குது அப்படின்னு பார்க்குறானுங்க. தங்சான் அவனோட கையை நீட்டினது தாங்க அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அது வெளியில் வருது. அதுக்குள்ளே தான் அந்த ஒரு லேடி இருக்கா. என்னடா குரல் இதுக்குள்ளேருந்து வருதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறானுங்க. அவள் உள்ளுக்குள்ளேருந்து கத்துறா, என்னடா உங்களுக்கு வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஜிஷாங்க பார்க்குறான், என்னது இது, லீடரை பிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக அவள் தண்ணிக்குள்ளே குதிக்கலான்னு போனால இவன் ஈஸியாக அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தூக்கின்னு வந்துட்டான். இப்போ அவளையும் ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. அவளுக்கு என்னதான் செம்ம காண்டா இருந்தா கூட அவன் என்ன சொன்னா, நான் பெட்டில் தோத்துட்டேன்னா உன்னை லீடராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால, அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோ லீடராக ஏற்றுக்கிட்டாப்பா. ஓகேன்னு சொல்லிட்டு தங்சான் என்ன பண்ணுறான், எல்லாருமே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். நம்ம ஹீரோ என்னதான் வந்து சண்டை போகிறதுல வல்லவனாக இருந்தாலும் ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ணுறதுல நம்ம ஹீரோ அதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். இவ பண்ணுறத பார்த்து நம்ம ஆட்கள் எல்லாம் ஆடி போகிறாங்க. ஜிஷாங் இருக்கான் பாருங்க, அவன் அவள் தான் சிலையாவே மாறிட்டான். அவன் தங்சானே அந்த அதிர்ச்சி சம்பவத்திலேருந்து வெளில வரலான்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ அடுத்து என்ன நடக்குது, ஜிஷாங் என்ன பண்ணுறான், எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஆஸ்கர் என்ன சொல்கிறான், உன்னோட ஸ்டூடெண்ட் பரவாயில்ல, நல்ல திறமையானவனா இருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ வேற, நான் பொழைச்சதுக்கு காரணமே அவன் தான். சரி, ஏதோ ஒன்று, நீங்களாம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள், நம்ம ஹைஷன் ஐலண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான்ப்பா. இப்போ ஜிஷாங் பார்க்குறான், எது ஹைஷன் ஐலண்டா, நான் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு என்கொயரியை போடுறாங்க. ஏன்னா ஐலாண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த ஐலாண்டுக்கு போகாதீங்க அப்படிங்கிறான். ஆக்சுவலாக அந்த ஐலாண்டில் இருக்கணும்னா அந்த ஓஷன் காட் டெஸ்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணணும். ஆனால் அந்த சமயத்தில் ஜிஷாங் கிட்ட சோல் பவரே இல்லை. அதனால் அவனுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவனை வெளியில் அமுச்சு விட்டாங்க. இந்த பைரட்ஸ் லீடர் இருந்தால அவள் தான் வந்து இவனை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கா போல. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அந்த ஒரு இடம் வந்து இந்த ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ்க்கு ஒரு சீக்ரெட் பிளேஸு. அந்த இடத்துல தான் இந்த காட் ஆஃப் ஓஷன் அப்படிங்கிறவரை வர்ஷிப் பண்ணுவாங்களாமா. இந்த இடத்துல, அதாவது இந்த ஃபாரின் ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களே ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்களாம். இதெல்லாம் பேசும்போது அந்த லீடர் அவ வரா. அவன் என்ன சொல்கிறா, ஓஷன் சோல் மாஸ்டர்ஸே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள்லாம் லேண்ட் சோல் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணால் கூட அங்கேருந்து வெளில வர முடியாதான். வாழ்க்கை ஃபுல்லாக அங்கேயே இருந்து காட் ஆஃப் ஓஷனுக்கு சேவை பண்ணணுமா. இதை கேட்ட உடனே நம்ம ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் அதிர்ந்து போய் தான் பார்க்குறாங்க. ஜிஷாங் என்ன சொல்கிறான்னா, இந்த ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதுக்கு காரணமே அந்த காட் ஆஃப் ஓஷனுடைய பிளெஸிங்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த லீடர் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை அந்த காட் ஆஃப் ஓஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மூபாய்க்கு என்ன கேள்வினா, உண்மையாகவே காடெல்லாம் இருக்கிறாங்களா இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆமாம், காடெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர இமோஷனலாக பேசுகிறான். நிறைய பேர் வந்து இந்த காட் ஆஃப் ஓஷனோட ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்து நம்ம ஆட்களுக்கு கேள்வி என்னன்னா, அப்போ காட் ஆஃப் ஓஷனே நேரில் வந்து டெஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அவர் நேரில் வரமாட்டார், ஒரு ப்ராஃபஸி மாதிரி வரும். அதாவது அங்கே ஒரு ஹெட் ஒருத்தி இருக்கா, அவ தான் வந்து அதெல்லாம் பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல, மொத்தத்தில் இந்த ஜிஷாங் இருக்கான்ல, அவனுக்கு முழு இன்ஃபர்மேஷன் தெரியலங்க. ஏன்னா அவன் சின்ன வயசுலேயே அங்கேருந்து வந்துட்டான். இப்போ இந்த லீடர் என்ன சொல்கிறான்னா, அங்கே போனவங்களுக்கு மட்டும்தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனாலுமே ஜிஷாங் பார்த்தீங்கன்னா பேசுறத நிப்பாட்டில். அவன் என்ன சொல்கிறான், அந்த ஐலாண்டோட ஹெட் ஒருத்தி இருக்கால, அவள் வந்து காட் ஆஃப் ஓஷனுக்கு ஒரு மெசஞ்சர் மாதிரி. அவளுக்கு கீழே ஏகப்பட்ட பவர்ஃபுல் சோல் மாஸ்டர்ஸ் இருக்காங்களாமா. ஆக்சுவலாக இந்த ஒரு பர்சனை பற்றி நம்ம தங்சானுடைய அங்கிள் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அவள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போசாய்ஷி. அவளை லெவல் 100 இருந்தால் மட்டும்தான் டிஃபீட் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அந்த ஒரு லேடி. இப்போ தங்சான் என்ன சொல்கிறான், நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, நீ நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிற. ஆனால் அந்த ஒரு ஐலாண்டுக்கு போய் காட் ஆஃப் ஓஷன் டெஸ்ட்டை பாஸ் பண்ண வேண்டியது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐலாண்ட்லேருந்து நாங்கள் எப்படி வெளில வர போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் தான், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனோட பவர் அப்படிங்கிறது நம்முடைய எல்லையை கடந்து போகும்போது அவங்கள கண்டிப்பாக நம்ம காடுன்னு தான் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நீ சொல்கிற மாதிரி கண்டிப்பாக காட் ஆஃப் ஓஷன் ஒருத்தர் இருக்காரு, அதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து மற்ற சோல் மாஸ்டர்ஸை விட அந்த ஹியூமன் லிமிட்ஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ணி வேற லெவலில் இருக்காரு.
ஸோ ஒரு சோல் மாஸ்டராக அந்த ஒரு லெவலை ரீச் பண்ணுறதுமே என்னுடைய கோல் தான் அப்படின்னு சொல்கிறான். இவ பார்க்குறா, சரி ஓகே நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இவளோட கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பலோட பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. இதான் வந்து ஃபேட்டி சொல்லிக்கிட்டே வரான். அவன் என்ன சொல்கிறா, கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக தான் போகும், ஏன்னா இது என்னுடைய கப்பல் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு அளவுக்கு மேலே என்னால் உங்களை உள்ளே கொண்டு போக முடியாது, ஏன்னா அதை தாண்டி போனால் காட் ஆஃப் ஓஷன் டென்ஷன் ஆகிடுவாப்பில், நான் மற்றவங்கள பற்றியும் யோசிக்கணும்ல அப்படிங்கிறா. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறா, இதை கடந்து போகும்போது கண்டிப்பாக அங்கே ஏகப்பட்ட சோல் பீஸ்ட் இருக்குது, எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கு. அதில் முக்கியமே அந்த டெவில் ஒயிட் ஷார்க் தான். இவங்க சப்போஸ் இங்கேருந்து அந்த கப்பலில் கிளம்பி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட்டமாக வந்து இவங்களை அட்டாக் பண்ணுமா, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. அந்த டெவில் ஒயிட் ஷார்க் எல்லாமே பயங்கர ஆக்ரோஷமான ஒரு இனமா. அது மட்டும் இல்லாமல் அதோட லீடர் ஒன்று இருக்குது, அது வந்து செஞ்சுரி மில்லினியம் சோல் பீஸ்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த ஓஷன் சோல் பீஸ்ட்டுக்கு மவுண்டாக இருந்திருக்கு, அதாவது அவர் ஏறி சவாரி செய்யக்கூடிய ஒரு பீஸ்ட்டாக இருந்திருக்கு. என்னதான் இந்த ஷார்க் வந்து அந்த வேல் அளவுக்கு பெருசாக இல்லைனா கூட அது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பயங்கர வேகமாக வந்து அவங்க கதையை ஈஸியாக முடிச்சு விட்ருமா. இந்த ஷார்க் எல்லாமே ஒன்றா கூடி வேட்டையாடுறதுக்காக போகுமா. ஸோ இப்போ அது வேட்டையாட போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தங்சான் என்ன சொல்கிறான், சரி ஓகே எங்கள் லக்கை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க கையில் அந்த ஒரு சப்மரைன் இருக்கு இல்லையா, அதை வச்சு உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. கடைசியாக இவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்ன ஆனாலும் சரி அந்த ஷார்க்கை மட்டும் அட்டாக் பண்ணி தொலைச்சிடாதீங்க, ஒரு ஷார்க் மேலே கையை வச்சிங்க மொத்தமாக சேர்த்து உங்கள் கதையை முடிச்சு விட்றோம் அப்படிங்கிறா. கடைசியாக தங்சான் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, நம்ம பெட்டெல்லாம் நீ தயவு செஞ்சு சீரியஸாக எடுத்துக்காத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஷாங் இருக்கான்ல அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இங்கே பாரு நான் வந்து பெட்டில் தோத்துட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன், இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு பாஸு, ஒழுங்காக சேஃபாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. அதுக்கப்புறம் அவள் கேட்குறா ஜிஷாங் கிட்ட, அவங்க உயிரோட திரும்ப வந்துருவாங்களா அப்படின்னு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படிங்கிறான். இப்போது பைரட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வந்த வழியிலே திரும்ப போயிடுறாங்க. நம்ம ஆட்கள் அந்த சப்மரைன் அப்படிங்கிறத பயன்படுத்தி தண்ணி அடியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு தண்ணி அடியில் போகிறது அப்படிங்கிறது புதுசு இல்லையா, அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு பொறுமையாக ட்ராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் ஏதாவது ஆபத்து இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் வருது, அது காட்டி கொடுக்குது ஏதோ ஒரு பீஸ்ட் வருது அப்படிங்கிறத. அதெல்லாம் பார்த்து பொறுமையாக ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன நடக்குது, இந்த ஷார்க்கு கூட்டம் வரதை இது வந்து காட்டி கொடுக்குதுப்பா, ஒரு டேஞ்சர் சிக்னல் அப்படிங்கிறத அது கொடுக்குது. இதை பார்த்தோன்னே இவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னதான் இவங்களுடைய போட் வந்து வேகமாக போனால் கூட ஒரு செஞ்சுரி மில்லியனியம் சோல் பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தங்சான் என்ன பண்ணுறான், அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல அதை போடுறான். அதை போட்ட உடனே ஆக்சுவலாக அது வந்து மிதக்காது. ஸோ தண்ணியில் மிதந்துட்டு இருந்த அந்த ஒரு போட்டு ஸ்ட்ரைட்டாக கடல் மட்டத்துக்கு போயிடுதுங்க. அப்போ தண்ணி கடியில் ஒரு சலசலப்பு ஏற்படும் இல்லையா, அந்த சலசலப்பை சுற்றி இந்த ஷார்க் எல்லாம் வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஷார்க்கெல்லாம் இங்கேருந்து போகிற வரைக்கும் ஆடாமல் அசையாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அதுவும் இங்கேருந்து போயிடுச்சு, எவ்வளோ நேரம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் போட்ட உடனே தண்ணி எல்லாமே வெளில போயிடுச்சு. அப்போ அவங்களால ஷிப்பை வச்சு ட்ராவல் பண்ண முடியாது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்லேருந்து வெளியில் வராங்க. சரி ஓகே அப்போ நம்ம இங்கேருந்து நடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்கப்பா. இப்படியே அவங்க நடந்து அந்த ஐலாண்டை நோக்கி போகிறாங்க. அடுத்து அந்த ஐலாண்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.